அஸ்ஸலாமுலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட இஃப்தார் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு நான் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன் இப்போது. அதுக்காக வாட்டர் மெலன் எடுத்துருக்கிறேன். வாட்டர் மெலனில் உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் சீட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணல. வித் சீட்ஸோடையே நான் இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சீட்ஸை தனியாக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சீட்ஸோடையே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகரும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அரைக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால இந்த ஃபில்டர்லேயே நமக்கு சீட்ஸ் ஸ்டோர் ஆகிடும், நமக்கு ஜூஸ் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணாமல் சீட்ஸோடையே போட்டு நம்ம அரைக்கிறதுனால நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த வாட்டர் மெலன் ஜூஸில் கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கிளாஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் அரைக்கும் போதே ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கலை, அதனால ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நோம்பு திறக்கிற நேரத்தில் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறேன். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெயும் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பஜ்ஜி மாவில் காலிஃப்ளவர்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக பஜ்ஜி மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டுட்ருக்கிறேன். இஃப்தார் டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருந்துச்சு. மேலே உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு காலிஃப்ளவரு. இப்போது ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்ருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டுக்காக நான் இன்றைக்கி முட்டை வட்டலப்பம் தான் செய்ய போகிறேன். முட்டை வட்டலப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால என்கிட்ட கோகோனட் மில்க் பவுடர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி முட்டை வட்டலப்பம் செய்ய போகிறேன். ஃப்ரெஷ் தேங்காய் பாலுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை கோகோனட் மில்க் பவுடரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த கோகோனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முட்டை வட்டலப்பம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஒயிட் சுகர்லாம் சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்டீமரில் வச்சு வேக விட வேண்டியது தான். இந்த முட்டை வட்டலப்பம் வெந்துட்டுருக்கிற சமயத்தில் சஹருக்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் ஃபஸ்ட் டைமாக இந்த முருங்கை மரத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த முருங்கைக்காய் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் சஹருக்கு. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கத்தாரில் முருங்கைக்காய்லாம் இந்தியாவிலேருந்து தான் வரும். இங்கே கடையில் பார்க்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்திலேயே காய்ச்ச காய்கறியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறப்பையும் அதோட ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து இந்த பெரிய கத்திரிக்காய் எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக் பிளான்ட்டு தான் இருக்குது. சின்ன கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் இல்லை. அதுக்கு பதிலாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது டக்குன்னு வெந்துடும். தக்காளியை ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பெல்லாம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ அலசிட்டுருக்கிறேன். மீன்வைல் குக்கரில் தண்ணியும் வச்சு தண்ணியும் சூடாயிருச்சு. கழுவுன பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டு பற்கள் வந்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து இப்போ இதை வேக விடலாம். தக்காளியும் நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2-3 விசிலுக்கு என்னோடய குக்கரில் ஒரு 2-3 விசில்லையே இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வெயிட் போட்டாச்சு. இது வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில்லாம் வந்துருச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பருப்பு வெந்தாலே போதும். இன்னொரு அடுப்பில் நான் தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிச்சிட்ருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போது வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து வேக விட்டுட்ருக்கிறேன். சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து வேக விட்டாச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க விட போகிறேன். சஹருக்கு சாம்பாரும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் நான் மீன் வந்து பொரிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீனும் வந்து ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்ருக்கிறேன். இந்த மீன் வந்து நான் வந்து ஷேரி மீன் தான் வாங்கியிருக்கிறேன். சஹர் டைமில் ரைஸ் கூட சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சஹர் டைமில் எழுந்திரிச்சு லைட்டாக இந்த மீனை வந்து சூடு பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம அப்போ வந்து மிட் நைட்டில் வந்து நம்ம எழுந்திரிச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால நான் வந்து இப்போயே வந்து ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சஹருக்கு லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஃப்தார் டைமும் வந்துருச்சு. நோன்பு திறக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.